ராம் ராம். ராம் ராம். தொடங்கலாமா? ஆமா, ஆரம்பிச்சிடலாம். வசுதேவ சுதம் தேவம் கஜானன கஜானன மஹர்நிஷம் அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் கிருஷ்ணம் வந்தே வந்தே ஜகத்குரும். ஜகத்குரும். ஸ்திதி விஷ்ணுஸ்ததாவாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச. योगश्च கரணம் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். இன்னைக்கு ஓடி வந்தாச்சு. நம்ம நம்ம நேரம் 1 hour 15 minutesல வர வேண்டிய ட்ரெயின் 40 minutesல எல்லாம் வந்துடுது இன்னைக்கு. ஸோ என்னன்னா, இந்த இதுல பாலக்காடுல எல்லாம் ஒரு ப்ராவர்ப் ஒண்ணு உண்டு. நாளேத்தி நீல நீலே புனஹா அப்படின்னு. நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது நீளம்னா என்ன, லென்த்து தானே. லென்த்தியா அந்த நாளைன்றது லென்த்தா போயிட்டே இருக்குமா இருந்தாலும் நம்ம ஒரு கிளாஸ் ஸ்கிப் பண்ணா அது வந்து நிறைய கிளாஸ் ஸ்கிப் ஆயிடுறது. ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் அந்த இந்த 20 minutes போனா கூட இருக்கிற கொஞ்சம் டைம்ல ஒரு டாபிக் நம்ம இன்னொருத்தர் ஒரு ஜாதகம் வேணா நம்ம ஒரு ஷார்ட் அனாலிசிஸ் செய்வோம். லாஸ்ட் வீக் ஒருத்தர் செஞ்சிருந்தோம். இந்த வீக் வந்து இன்னொருத்தர் ஒரு சொல்லுங்க. அவரோட ஆயிடுதா இல்ல, அவரோட கம்ப்ளீட் ஆயிடுதா? ஆமா, போதும். அது ரொம்ப அதே வச்சு எத்தனை நாள் உருட்டிட்டு இருக்கிறது. வேற ஒண்ணு பார்ப்போம். நவோ நவோ பவதி ஜாயமானா புதுசா வேற ஏதாவது பார்ப்போம். வேற ஏதாவது. ஸோ நம்ம அது வந்து நம்ம மெயினா பார்த்தது வந்து அந்த எப்படி அவர் வந்து ஷைன் ஆக முடியல அப்படிங்கிறதுக்காக தான் அதை எடுத்தது. ஸோ நம்ம வந்து லக்னத்துக்கு அந்த 10வது இடத்து அதிபதி சூரியன் என்ன ஆனார் அப்படின்னா வந்து பகையா இருக்காரு. அதனால சூரியன் வந்து அவரை ஷைன் பண்ண வைக்க முடியல அப்படின்றதுக்காக அதை நம்ம எடுத்தோம். ஸோ இப்போ ஒன்று ஷேர் செய்யணும். அது கொஞ்சம் அந்த ஷேர் செய்யற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டா ஒன்று ஷேர் செஞ்சு. உடனே 1 second. எனக்கு அந்த ஆப்ஷன் எங்க போயிடுத்தே புரியல. ஒரு மினிட். ஒரே ஒரு கொஸ்டின். அவரோட நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோமே, அப்ப நீங்க சொன்ன அவரோட 5th house இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இந்த ஃபீமேல் பிளானட் இருக்காங்க. அதனால கேர்ள் சைல்டுக்கு தான் ஜாஸ்தி சான்ஸ். ஆனா எனக்கு என்ன கொஸ்டின்னா, சப்போஸ் அவ வைஃபோட ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பாயோட இது இருந்தா அப்ப இது 50-50% ஆகுமா? அப்படி அது? ஆமா, அது பாய் அண்ட் கேர்ள் ரெண்டுத்துக்குமே சான்சஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓ அப்படி, கரெக்ட். ஆமா, பாய் அண்ட் கேர்ள் அவங்க ரெண்டு வேணா நம்ம இது வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு இவரது மட்டும் தான் நம்ம வச்சு அனலைஸ் பண்ணோம். சைல்டுங்கிறது ரெண்டு பேர்த்தையுமே வச்சு அனலைஸ் பண்றதா. சிலருக்கு என்ன இருக்குன்னா ஜாதகம் பார்த்து தான் விவாகம் செஞ்சிருப்பா. ஆனா ரொம்ப நாள் வந்து இஷ்யூஸே இருந்திருக்காது. அப்போ வந்து ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஜாதகத்துல ஏதோ ஒரு சின்ன டிலேக்கான ஒரு சைன் தெரியலாம். சில சமயம் 2 பேர் ஜாதகத்திலயும் தெரியலாம். ஏன்னா ஜாதகத்துல டிலே தெரிஞ்சா ரொம்ப ஜாஸ்தி டிலே ஆயிடுது, அப்படிதானே? ஆமா, டிலேவா இருக்கலாம். இல்ல சில சமயம் வந்து நம்ம சான்சஸே இல்லாம இருக்கலாம். அப்ப அவளுக்கு வந்து நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி நம்ம வி ஆர் ஜஸ்ட் ப்ரெடிக்டிங், அவ்வளவுதான். நம்ம வந்து அதை டிசைட் பண்ண முடியாது. பகவான் எப்படி வேணா அதை மாத்தி விடலாம். ப்ரெடிக்ஷன் அப்படின்றப்ப முடியாது அப்படின்ற வார்த்தை நம்ம தீர்க்கமா சொல்லவே முடியாது. எப்படி வேணா மாறலாம். அது எப்படி வேணா மாறலாம்.
நம்ம இன்னொரு ஒரு ஜாதகம் வச்சு பார்ப்போம். உங்களோட நோட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஆஃப்லைனா ப்ரோஜி? இட்ஸ் நாட் இதுவா? சாரி, நான் வந்துட்டு 2 டைம் நான் ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் பேப்பர்ல எழுதிட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த ஸ்கிரீனே பார்க்க வேண்டி இருந்தது. நான் முன்னாடி டைப் பண்ணிட்டு இருந்தேன் மினிமைஸ் பண்ணி. இப்போ அது முடியறது இல்லை. ஹேவ் டு ஃபைண்ட் அனதர் டிவைஸ் அண்ட் ஸ்டார்ட் டைப்பிங். பண்றேன், நெக்ஸ்ட் டைம் பண்றேன். 1981 ஆல் குட். இப்போ ஒருத்தர் இங்கிலீஷ்னே போட்டுப்போம். இங்கிலீஷ் போட்டாச்சு. மேல் தான். அவர் வந்து பிறந்தது ஹைதராபாத். இது அந்த ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல சார்? இருக்கு, விசிபிளா இருக்கு. ஆமா. சோ அவர் வந்து 17/4/1981 பிறந்திருக்கார். 1981 இப்படி சம்திங் 43 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படி எடுத்துக்கலாம். 1981 43 வயசு. 7:45 AM டைம் கொடுத்திருக்காரு. AM போட்டு அது சப்மிட் கொடுத்தோம்னா அது ஜெனரேட் ஆகி வந்துடுறது. ஸோ நேம் நாட் கிவன். ஹைதராபாத் வந்துடுறது. உப்பால்குடி நட்சத்திரம், அதெல்லாம் அந்த திதி நட்சத்திரங்கள் அதனுடைய விளக்கம்லாம் இதுல தந்திருக்கு. சுக்கிரவாரம் ஃப்ரைடே பிறந்திருக்கார். அந்த சன் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ அந்த டிகிரி அது நம்ம அப்புறமா கூட பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் டெப்தா போகும்போது. ஸோ இந்த இடத்துல அந்த மேஷத்துல என்னென்ன அந்த அந்த என்னென்ன கிரகங்கள் வந்து எந்தெந்த ராசியில இருக்கு அப்படிங்கிற ஒரு சார்ட்டும் இதுல கொடுத்துருக்கு. ஸோ சன்னுங்கிறது வந்து இங்க மேஷத்துல இருக்கு, மேல இருந்த மூணு அப்படி வந்து கன்னியால இருக்கு. ஸோ அந்த சார்ட் அண்ட் டிகிரி எந்த எந்த டிகிரியில நம்ம சொன்னோம் இல்லையா, 360 டிகிரிஸ் இல்லையா, மேஷத்துல இருந்து ஆரம்பிச்சு மீனா வரைக்கும் 360 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்தந்த கிரகங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன்ஸ் அண்ட் எந்த ராசியில இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இதுல கொடுத்துருக்கு. நம்ம வந்து மெயினா நம்ம ராசி கட்டம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுல வந்து ஒரு April 17, 1981 பிறந்திருக்கார். 7:45 AM. ராசி வந்து உத்திரபால்குனி. இப்ப நம்ம முதல்ல ராசி இது நட்சத்திரம் வந்து உத்திரபால்குனி. ராசி வந்து நம்ம மூன் எங்க நிக்கிறதோ, மூன் சைன் எங்க நிக்கிறதோ அதுதான் வந்து நம்ம ராசி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு வந்து கன்னியா ராசி இல்லையா. மூணுங்கிறது வந்து ஆமா, ஃபர்ஸ்ட் ராசி நட்சத்திரம் அப்படிங்கறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம டிஃபால்ட்டா பார்க்க வேண்டியது என்னன்னா லக்னம். எந்த லக்னம்? லக்னம் அப்படிங்கிறது வந்து ரிஷபத்துல இருக்கு. அந்த மேல கோடு ஸ்ட்ரைக் இருக்கு, ஸ்ட்ரைக் இருக்கிறது தான் நம்ம லக்னம், முதல் வீடு அப்படின்னு எடுத்திருக்கோம். லக்னம் அப்படிங்கிறது வந்து ரிஷப லக்னம். சரி, அப்புறமா நம்ம ஜெனரலா அவருடைய சைல்டுஹுட்ல இருந்தே பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம இப்போ கரண்ட் தசா என்ன நடக்கிறது அப்படிங்கறத பார்க்கணும். நம்ம பாக்குறதே வந்து விம்சோத்ரி தசா அப்படிங்கிற அந்த பద్ధதியை தான் நம்ம லேர்ன் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த தசா அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஜெனரேட்டட்ல வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா அந்த தசாவோடவே கொடுத்து நம்ம போட்டு கன்ஃபியூஸ் செஞ்சுக்க தேவையில்ல. ஸோ இங்க அவரோட 1981 இல்லையா, பிறந்தது வந்து April 1981. ஸோ நவம்பர், அவருக்கு வந்து நவம்பர் வரைக்கும் சூரிய தசை இருக்கு. சூரிய தசை டோட்டலா 6 வருஷம். ஆனா இவருக்கு இருக்கிறது வந்து சிக்ஷ தசை கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனை வந்து நம்ம 7 months 6 months அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 10 years வரைக்குமே சந்திர தசை நடந்திருக்கு. இப்போ அவருக்கு 43 இல்லையா. ஸோ 43 இயர்ஸ்க்கு அவருக்கு என்ன தசை நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் செய்ய போறோம். 10 வயசு வரைக்குமே சந்திர தசை நடந்திருக்கு. அதுக்கப்புறமா 7 வருஷம் 17 வயசு வரைக்கும் அங்காரக தசை நடந்திருக்கு. 17, 27, 35 வயசு வரைக்குமே ராகு தசை பூர்த்தியா இருக்கு இல்லையா. இப்ப வந்து அடுத்து வந்து நம்ம குரு தசை தான் இப்போ ரன்னிங்ல இருக்கு இல்லையா. 35, 45, 51 வயசு வரைக்குமே குரு தசை தான் இருக்கு.
இப்போ நம்ம குரு திசையில நம்ம புத்தி அப்படிங்கிற ஒரு டாபிக் லாஸ்ட் செஷன்ல நம்ம டிஸ்கஸ் செஞ்சோம் இல்லையா? புத்தி அந்த தசையை பிரிக்கிற மாதிரி புத்தியும் ஈக்குவலா இல்ல, அந்தந்த கால்குலேஷன் படி பிரிச்சு கொடுப்பா அப்படின்னு இல்லையா? ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஆமா. சோ அந்த ஜூபிட்டர்ல என்ன புத்தி அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேரே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சுலபமா ஜெனரேட் செஞ்சு தர்றது. சோ இந்த சன்னுல வந்து என்னென்ன புத்தி அப்படிங்கிறது போறது, அப்புறம் மூணுல சந்திர தசையில புத்திகள், அப்புறம் அங்காரக தசையில புத்திகள், அப்புறமா வந்து ராகு தசை பூர்த்தி ஆயிடுத்து அவருக்கு. அடுத்து ஜூபிட்டர் தான் 2016 ஜூபிட்டர் ஸ்டார்ட் ஆயிருக்கு அவருக்கு. ஸோ 2016 நவம்பர்ல இருந்து டிசம்பர் 2018 வரைக்கும் ஜூபிட்டர் தசை, அதாவது குரு தசை நடந்திருக்கு. அப்புறமா வந்து சனி தசை பூர்த்தி ஆயிடுத்து. ஸோ இப்ப கரண்ட் ரன்னிங் வந்து புதன் தசை, புதன் புத்தி சாரி குரு தசையில புதன் புத்தி இப்ப நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். புரியறதானே? இந்த பாயிண்ட் வரைக்கும் புரியறது இல்லையா? எஸ் எஸ் எஸ். ஸோ இதோட கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அது எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேரே வந்து ஜென்ரேட் செஞ்சு தர்றது சுலபமா. ஸோ இப்படி புத்தின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்தந்த ஒரு தசைக்குள்ள ஒரு மனிதனுடைய 120 ஆண்டு கால ஆயுளுக்குள்ள 9 கிரகங்களுடைய தசையும் அடங்கிடுறது. ஸோ ஒவ்வொரு தசைக்குள்ளேயும் 9 புத்திகள் இன்க்ளூட் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இப்ப நடக்கிறது வந்து ஜூபிட்டர் தசை, அதாவது குரு தசையில புதன் புத்தி 2001 ஜூலைல இருந்து 2023 வரைக்குமே, அக்டோபர் வரைக்குமே அவருக்கு வந்து மெர்க்குரி தசை தான் நடந்துட்டு இருக்கு. சோ இது வரைக்குமே நம்ம ஒரே ஒரு கொஸ்டின் எஸ் எஸ் நம்ம புத்தி ஆர் புக்தி whatever அது வந்து அந்த ஒரு தசைக்குள்ள இருக்கு இல்லையா? எல்லா 9 கிரகங்களுக்கும் பிரிச்சு கொடுக்குறோம். பட் அந்த ஆமா புத்தி ஒரு புத்திக்குள்ளேயே திருப்பி 9 பேருக்கு சொல்றது தானே அந்தர் தசை. ஆமா அந்தர் தசைன்னு சொல்லிக்கலாம். அந்த புத்திங்கிறது அந்தர் தசை, தசை அதுக்குள்ள அந்தர தசை. ஓகே, பட் அதுக்கு கீழே ஒரு 9 பேர் இருக்காங்களே, அதே புக்திக்கு உள்ள திருப்பி 9 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க ஒண்ணு சொன்னீங்க. ஆமா அது இன்னும் டீப் கால்குலேஷன். அது வந்து இப்போ 9 முதல்ல தசை, தசைக்குள்ள புத்தி, புத்திக்குள்ள அந்தரம், அந்தரத்துக்குள்ள அந்தரம் சூக்ஷ்மம். அந்தரம் அந்தரம் ஓகே ஓகே, அந்தரம் நான் இந்த அந்த அந்தர் அதுக்கும் தசை உள்ள அந்தரம்னு நினைச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே. அந்தரம் 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 இல்ல, ஸ்பேஸ் இல்ல, அந்தரம் தாத்தா இன்னும் இல்ல, இன்னும் டீப்பா போறது. அதுக்கப்புறமா சூக்ஷ்மம்னு ஒண்ணு உண்டு, அந்த டீப்புக்குள்ளேயும் இன்னும் டீப்பஸ்ட் போறது. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா எல்லாருமே அந்த ரொம்ப பழைய ஜோதிஷால் தான் அந்த ஆனா அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டு ரெடிமேடு சார்ட்டே இருக்கு, டேபிளே இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஜாதகருக்கும் உட்காந்து நம்ம அதை கால்குலேட் செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மந்த் ஒரு தசை அப்படின்னா இப்போ நம்ம பிக்சடா வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சுக்கர தசைனா 20 வருஷம் தான், அது யாருக்குமே மாற போறது இல்லை இல்லையா? அந்த சுக்கர தசைக்குள்ள சுக்கர புத்தி எத்தனை எத்தனை மாசம் எத்தனை வருஷம் அப்படிங்கிறது, சுக்கரன் ஆனதுக்கு அப்புறமா சூரிய புத்திக்குள்ள அந்த சுக்கர புத்திக்குள்ள சுக்கர சுக்கர தசைக்குள்ள சுக்கர புத்தி எத்தனை வருஷம், சுக்கர புத்தி முடிஞ்ச உடனே சூரிய புத்தி எத்தனை வருஷம், சந்திர புத்தி எத்தனை வருஷம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு டேபிளே ஒண்ணு இருக்கு. அந்த டேபிள் நம்ம கையில இருந்தா போதும், நம்ம அதை வச்சு நம்ம கால்குலேட் செஞ்சுக்கலாம். மேல ப்ரொசீட் செய்யலாமா? போலாம். இப்போ இந்த பர்சனுக்கு வந்து பர்டிகுலர் பர்சனுக்கு குரு தசையில குரு தசைக்குள்ள புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம தனியா எடுத்து வச்சுப்போம். சோ இப்ப நம்ம வந்து ஸ்டார்டிங்ல லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா திரிகோணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்க வேண்டியது. அதுக்கப்புறமா கேந்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க வேண்டியது. திரிகோணம் அப்படிங்கிறப்போ 1, 5, 9 இல்லையா? திரிகோணம் அப்படிங்கிறது 1, 5, 9. ஸோ 1 அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த லக்னம் தான் 1. ஸோ இங்க இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கன்னியாவுல வர்றது. அங்க வந்து யார் யார் இருக்கான்னா சந்திரன், சனி அண்ட் குரு. ஸோ எப்பயுமே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேந்திரம் இல்லைன்னா திரிகோணங்கள்ல
கேந்திரத்தோட திரிகோணத்துல லக்னம், பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கார் அப்படின்னாவே அந்த ஜாதகருக்கு பெருசா வாழ்க்கையில துன்பங்கள் இருக்காது அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வரலாம். ஏன் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருக்கோம், நிறைய தடவை சொல்லியிருக்கோம், குரு பார்க்கின் கோடி தோஷ நிவர்த்தி இல்லைன்னா குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படிங்கறது சொல்லியிருக்கோம். குருவுக்கு என்னென்ன பார்வை இருக்கு அப்படின்னா 5, 7, 9 அவர் நின்ன இடத்துல இருந்து 5வது வீட்டை பார்ப்பார், மறுபடியும் 7வது வீட்டை பார்ப்பார், அதுக்கப்புறமா 9வது வீட்டை பார்ப்பார். சோ லக்னத்தில இருந்து 5வது வீடு எண்ணிடுவாங்க. ரிஷபம் தான் லக்னம். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. கன்னியில தான் குரு நிக்கிறார் இல்லையா? சோ அந்த கன்னியில குரு நின்று 5ஆம் பார்வையாக எங்க பாக்குறார் அப்படின்னு பார்க்கணும். கன்னி, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். மகரம்ங்கிறது தான் பூர்வ புண்ணிய இது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடம். மறுபடியும் அதுக்கப்புறமா லக்னத்தில இருந்து 9ஆம் இடம். இப்ப குரு நிக்கிறதுல இருந்து 9வது பார்வை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குருல இருந்து 5ஆம் வீடு வந்துட்டு கும்பம் அல்லவோ? மகரம் தானே வரும். குரு நிக்கிற இடத்துல இருந்து எண்ணணும். கன்னியா, துலா, விருச்சிகம், தனுஷ், மகரம். ஓ அப்படி எண்ணணுமா? மகரம். குரு நிக்கிற இடத்துல இருந்து அவர் நிக்கிற வீடு தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ். கரெக்ட். எப்பவுமே அப்படிதான். சாரி. எஸ். இப்ப நான் ரொம்ப ஸ்டார்டிங்லயே சொல்லியிருக்கேன், குரு 1, 5, 9ல நின்னாருனாவே அது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு. ஏன்னா அவர் 9ஆம் லக்னத்துல நின்னாலுமே, லக்னத்துல குரு இருந்தாலுமே அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்த்துருவார், பாக்கியஸ்தானத்தையும் பார்த்துருவார். சோ அந்த 3 இடங்களுமே சுபம் ஆயிடுறது. குரு எங்கெல்லாம் நிக்கிறாரோ, பார்வை இருக்கோ, அந்த இடம்லாம் சுபம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? குரு முழு சுபர். லக்னத்துல நின்னாருன்னா 5ஆம் இடமும் பார்வை வந்துடுறது, 9ஆம் இடமும் பார்வை வந்துடுறது, லக்னத்திலையும் பார்வை வந்துடுறது. இன்கேஸ் ஒரு ஜாதகர்ல 9ஆம் இடத்துல, லக்னத்திலே இருந்து 9ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா 5வது பார்வையாக லக்னத்தையும் பார்த்துருவார், பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்ப்பார். சோ அந்த ட்ரையாங்கிள்னு சொன்னேன், திரிகோணம் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? அந்த ட்ரையாங்கிள்ல எங்க நின்னாலுமே அந்த மத்த 2 கோணங்கள்ல அவர் பார்த்துருவார். மீதி இருக்கக்கூடிய 2 ஆங்கிளையுமே, ஒரு ஆங்கிள் நின்னா போதும், அவர் மீதி இருக்கக்கூடிய 2 ஆங்கிளையுமே பார்த்துருவார். சோ இவருக்கு லக்னத்தையும் குரு பார்வை இருக்கு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே தான் குரு இருக்காரு, பாக்கியஸ்தானத்துல குரு இருக்காரு. சோ இவருக்கு லைஃப்ல பெருசா எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வரலாம். அடுத்து 1, 4, 7, 10 அப்படிங்கறது சொல்லியிருக்கோம். 1 அப்படிங்கிறது லக்னம். லக்னத்தை குரு பார்க்கிறார். சோ பிரச்சனை. லக்னாதிபதி அப்படிங்கிறவர் சுக்கிரன் இல்லையா? சுக்கிரன் லக்னாதிபதி சுக்கிரன். ரிஷப லக்னம், அந்த ஹவுஸ் ஓனர்னு சொல்றோம் இல்லையா? அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தா லக்னத்தில இருந்து 12வது வீட்டுல இருக்காரு. மேஷத்துல தானே இருக்கா? லக்னத்தில இருந்து நம்ம கவுண்ட் செஞ்சுட்டு வந்தோம்னா மேஷம்ங்கிறது 12th ஹவுஸ். ஆமா. சோ இங்க 12th ஹவுஸ்ல இருக்கு, மறைவு ஸ்தானம். அப்புறமா சூரியனோட ஒரு பகையா இருக்காரு அப்படின்னாலும் லக்னாதிபதி அங்க வலுவாதான் இருக்காரு. எப்படின்னா மார்ஸ், மங்களன் அப்படிங்கிறவர் அங்க ஆட்சியில இருக்கார், தன்னுடைய சொந்த வீட்லயே இருக்கார். மங்களனுக்கும் வீனஸுக்கும் இவரு சுக்கிரனுக்கும் எந்த பகையும் கிடையாது, சமம் இல்லைன்னா நட்பு தான் அவ. சோ அவர் இருக்கிற வீடு கூட சேர்ந்து இருக்கிறவர் தான் பகையே தவிர அவர் இருக்கிற வீடு நட்பு தான். சூரியனும் சுக்கிரனும் பகைதானே? ஆமா ஆமா ஆமா. சூரியனும் சுக்கிரனும் பகையா இருந்தாலும் இங்க பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் மேஷத்துல இருக்காரு. சுக்கிரன் லக்னாதிபதி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல மேஷத்துல இருக்கார். மேஷம் அப்படிங்கிறது அவருக்கு பகை வீடு கிடையாது, நட்பு அல்லது சமமான வீடு தான். பகை வீடு கிடையாது அப்படிங்கிறதுனால அவர் உபதிரவம் லக்னாதிபதி எதுவும் செய்ய போறது இல்லை. அதுவும் இல்லாம லக்னத்தையே குரு பார்க்கிறார். அப்ப 1 லக்னம் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கு. லக்னம் ஆயுசு குறிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கோம். தனுஸ்தானம் சரீரம் இல்லையா? சரீரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அங்கஹீனங்கள் இல்லை, ஆயுஷுக்கு குறைவு இல்லை. அப்புறம் 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சுகஸ்தானம். சுகஸ்தானம் அப்படிங்கிறது சிம்மம். அந்த இடமும் சுத்தமா இருக்கு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா சூரியனும் சூரியனுக்கும் மங்களனுக்கும் பெருசா எதுவும் நம்ம விரோதம் அப்படின்ட்டுலாம் எதுவும் சொல்லிக்கிறது கிடையாது.
அதுவும் சமம் அப்படின்னே எடுத்துப்போம். ஏன்னா அந்த இடத்துல சூரியனுங்கிறவர் உச்சமா வேற இருக்காரு இல்லையா, ஆமா. சூரியன் உச்சம் இல்லையா மேஷத்துல. சோ எஸ் எஸ் உச்சமா இருக்கிறப்ப அவரு சுகஸ்தானாதிபதி, 4ஆம் இடத்து அதிபதி உச்சமா இருக்கிறதுனால சுகங்கள் எல்லாமே இவர் கொடுத்துதான் ஆகணும். 4 7ஆம் இடம் 1 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு, 7 அப்படிங்கிறது அவருக்கு விருச்சிகம். விருச்சிகம், அங்காரகம். விருச்சிகம், ஆமா, அங்காரகன், கலத்திரஸ்தானம். 7ஆம் இடம் அதிபதி யாரு, 7ஆம் இடத்தினுடைய அதிபதி யாரு அப்படின்னா அவரு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ஆட்சியாவே தான் இருக்கார். அவரோட சொந்த வீட்டுல தான் இருக்கார். சொந்த வீட்லயே தான் இருக்கார். சோ 7ஆம் இடமும் பெருசா பாதகம்னு நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. 12 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம், பிளஸ் விரயஸ்தானம் அப்படின்னு ஒரு வகையில சொன்னாலுமே இந்த ஜாதகருக்கு பெருசா எதுவும் பாதிப்பு உண்டாக்கக்கூடியது இல்லை. ஏன்னா ஒரு உச்ச கிரகத்தோடயும் அந்த கலத்திரஸ்தானாதிபதி சேர்ந்து இருக்காரு. 7ஆம் இடம். ஒரே ஒரு கொஸ்டின் இங்க மங்களம் நீங்க சொல்லிட்டுல இது மங்கலிக் இல்லையா, அந்த இது மாங்கலிக் என்ன சொல்லுவாங்க, 7 கலத்திரம். ஆமா, இல்ல இது மங்கள செவ்வாய் தோஷம் இருக்கே இல்லையா, இதுல செவ்வாய் தோஷமா, மாங்கலிக் செவ்வாய் தோஷம் இல்ல, செவ்வாய் தோஷம் வராது. அது உச்சமான சூரியன் கூட தானே இருக்காரு. உச்சமான, அதாவது ஒரு பாயிண்ட் ஒண்ணு உண்டு. எப்படின்னா இப்ப உச்சமான சூரியன் கூட எந்த கிரகம் இருந்தாலும் அந்த மங்கள தோஷம் அப்படிங்கிறது எடுத்துக்க வேண்டியது கிடையாது. அதே போல சிம்மத்துல சூரியனுடைய வீடு இல்லையா, சிம்மம். அங்க எந்த கிரகமும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் விஷமம் செய்யற இடத்துல, அப்படி மங்களனே லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கே இல்லைன்னா 12ஆம் இடம் சிம்மத்துல வர்றது அப்படின்னாலும் அதை நம்ம பெரிய பெரிய தோஷம்னு எடுத்துக்க வேண்டியது கிடையாது. இப்ப அந்த மங்கள தோஷம் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா அப்படி சொல்லிட முடியாது. 2, 4, 7, 12ல இருந்தா மங்கள தோஷம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மங்களன் அங்க உச்சமா இருக்காரு. உச்சமா இருக்கிற பட்சத்துல தோஷம் கிடையாது, அது மங்கள தோஷம் கிடையாது. சாரி, உச்சம் இல்ல, ஆட்சி தானே அவர் அங்க. மங்களன் ஓன் ஹவுஸ்ல இருக்காரு. ஓன் ஹவுஸ்ல இருக்கும்போது அது 2வது வீடா இருந்தாலும் சரி, 7வது வீடா இருந்தாலும் சரி, 12வது வீடா இருந்தாலும் சரி, அது அதுக்கு தோஷம் கிடையாது. ஒரு உச்சனோட சேர்ந்து இருக்கும் பொழுது அது தோஷம்னு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்கேஸ் இந்த ஜாதகருக்கு இல்ல, வேற ஏதாவது ஜாதகத்துல குரு பார்வை இருந்தாலுமே அதை தோஷம்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கிரகத்துக்கு நம்ம மங்களன் நம்ம அசுப கிரக லிஸ்ட்ல தான் சேர்த்திருக்கோம், பாப்பர் லிஸ்ட்ல தான் சேர்த்திருக்கோம். ஆனா ஒரு சுபர் கூட சேர்ந்துடுறாரு. சுக்ரன்றவர் சுபர் தானே, சுக்ரன் அப்படிங்கிறவர் சுபர். சுக்ரன் குரு அப்படிங்கிறவெல்லாம் சுபர் தானே. அதோட உச்சனுங்கிறது ஒரு சூரியன் ஒரு உச்ச கிரகமா இருக்கு. சோ அங்க மங்கள தோஷம் கிடையாது. இன்னொரு பாயிண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ மைனஸ்ன்னு எடுத்துப்போம். இப்ப பாப்பம் அப்படிங்கிறது மைனஸ்ன்னு எடுத்துப்போம், சுபம் அப்படிங்கிறது பிளஸ்ன்னு எடுத்துப்போம். சோ வீனஸ்ங்கிறது ஒரு பிளஸ்ல இருக்கு, ஒரு பிளஸ்ஸா இருக்கு. இப்போ சன்னுங்கிறது ஒரு மைனஸ் பிளானட், பாப்ப கிரகம் தானே அது. சூரியனுங்கிறது பாப்ப கிரகம். அதே போல மங்களனுங்கிறது ஒரு பாப்ப கிரகம், மைனஸ்ன்னு எடுத்துப்போம். நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல என்ன சொல்றோம், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தானே சொல்றோம். ஸோ அப்ப ஒரு பிளஸ் இருக்கு, ஆல்ரெடி 2 மைனஸ் இருக்குன்றப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல மங்களம் அப்படிங்கிறது அந்த தோஷத்தை உண்டாக்காது. இவருக்கு மேரேஜும் ஆயிடுத்து, ஜாதகர் மேரேஜும் ஆயிடுத்து. என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன் அவரை. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கா சார்? இல்ல, 2மே பையன் தான் அப்படின்னார். இவருக்கு நம்மளோட கெஸ்ஸிங் அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ 7ஆம் இடம் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கு, கலத்திர தோஷம் கிடையாது, மங்கள தோஷம் கிடையாது. இதுவே நம்ம பெண்களுக்கு பார்க்கும் பொழுது 7, 8 ரெண்டுமே பார்க்கணும். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம் பெண்களுக்கு. ஆண்களுக்கு குடும்பஸ்தானம் சுத்தமா இருக்கணும், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் சுத்தமா இருக்கணும். ஆண்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது விவாகத்துக்குன்னு. பெண்கள் ஜாதகம் பார்க்கும்போது குடும்பஸ்தானமும் சுத்தமா இருக்கணும், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் சுத்தமா இருக்கணும், 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம் சுத்தமா இருக்கணும். ஒரு பிளானட் இருக்க கூடாது அப்படி சொல்றீங்களா? சுத்தம்னா பிளானட்டே இருக்க கூடாதுன்னு கிடையாது. இப்போ சனியோ இல்லைன்னா பாப்ப கிரகம் ஏதோ ஒண்ணு இருக்குனாலும் குருவனுடைய பார்வை. இப்போ நம்ம மங்களன்னு சொன்ன, இப்போ மங்கள தோஷம்னு சொன்னேன். ஆனா 12ஆம் இடம் சுத்தம் தான். அந்த இடத்துல எப்படின்னா சூரியன் உச்சமா இருக்காரு, மங்களன் ஆட்சியில இருக்காரு, மங்களன் கூடவே சேர்ந்து சுக்கிரனும்
நட்பா தான் இருக்காரு. சோ அந்த இடத்துல வந்து மைனஸ்ன்னு சொல்றதுக்கு எந்த பாயிண்ட்டும் இல்ல அங்க நம்மளுக்கு. புரிஞ்சது. இப்போ சனி ஏதோ இருந்தா அது வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லவா? ஆமா, இல்ல. இப்ப சனியே அங்க இருந்தாலும் கூட சூரியன் வந்து உச்சமா இருக்காரு இல்லையா? ஆமா, வெறும் சனி இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஒரு எந்த பார்வையும் இல்ல, சுப கிரகங்களுடைய பார்வை இல்ல, சேர்க்கை இல்ல அப்படின்றப்ப அது கொஞ்சம் யோசிக்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த தோஷங்கள் வர்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ரேரா தான் வரும். சில ஜாதகங்கள் தான் நம்ம அடிச்சு சொல்ற மாதிரி இது தோஷம் அப்படிங்கிற மாதிரி வரும். மேக்சிமம் ஆஃப் த ஜாதகங்கள் நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு எக்ஸ்க்ளூஷனுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஹோப் இருக்கும். ஆமா, ஹோப் இருக்கும். நம்ம ஹோப் ஒரு ரொம்ப ரேர் ஜாதகம் இது. ஹோப்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகங்கள் இருக்கு, ரேர் அது, ரேர் அது. ஸோ 7ஆம் இடம் நன்னாதான் இருக்கு. அடுத்து 10 அப்படிங்கறத பார்ப்போம். 10 அப்படிங்கிறது வந்து இவருக்கு கும்பம் இல்லையா? கும்பம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். நம்ம கேந்திரங்கள்ல பார்க்கும் பொழுது அவர் எங்க இருக்கார் அப்படின்னா வந்து புதனுடைய வீட்டுல பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே தான் இருக்கார். அதுவும் குரு கூட சேர்ந்து இருக்கார், சந்திரன் கூட சேர்ந்து இருக்கார். ஸோ அப்படிங்கிறது 10ஆம் இடத்து அதிபதியும், அந்த பிளானட் 10ஆம் இடமும் எந்த கிரகங்களும் இல்ல. அதே போல 10ஆம் இடத்து அதிபதியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரு கூட சேர்ந்து இருக்கார். ஸோ 10ஆம் இடமும் நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரபிளா தான் இருக்கு. அப்புறமா கேட்டேன் நான், இவர் வந்து சார் உங்க ஜாதகத்துல எந்த ப்ராப்ளமுமே இல்லையே சார், என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா வந்து அப்புறமா அவர் சொன்னார் நல்லா செட்டில்டா தான் இருக்கார். அப்புறமா தான் நான் சொன்னேன், என்னன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க லைஃப்ல எந்த ப்ராப்ளமுமே இல்ல, அந்த ப்ராப்ளம் இல்லாததுதான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு. இப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுன்னா நம்ம லைஃப்ல ஏதோ ஒண்ணு சரி, நம்ம லைஃப் எதையோ நோக்கி போயின்னு இருக்கு அப்படின்னு தோணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்ல, வேவரி இல்ல, கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா நம்மளுக்கே ஒரு எண்ணம் வரும் இல்லையா, இந்த வாழ்க்கை எதை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம். எனக்கு எப்படின்னா மேக்ஸ் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு எப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் அப்படின்னா ஒரு சம்மு, அந்த 10 மார்க் சம்மோ 15 மார்க் சம்மோ பெரிய சம்மு போடுறேன்னா அதுல நான் எங்கேயாவது கொஞ்ச நேரம் யோசிக்கணும். எனக்கு தெரியாம இருக்கணும், ஒரு ஸ்டெப்பு நான் மறந்துட்டு இருக்கணும், தெரியாம இருக்கணும், கொஞ்சம் டென்ஷன் ஆகி அதுக்கப்புறமா எனக்கு ஆன்சர் வந்ததுன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருப்பேன். ஆனா இதுவே அந்த 15 மார்க் கொஸ்டின் வந்து எந்த ஆப்ஸ்டக்கல்ஸும் இல்லாம ஸ்ட்ரகிளே இல்லாம கரெக்டா ஆன்சர் முடிச்சுட்டோன்னு வைங்க, எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாயிடும். அப்பதான் அதிகமா பதட்டமாகும். நான் கரெக்டா தான் சம்மு போட்டிருக்கேன்னா, நடுவுல எங்கேயுமே திக்கலையே திணறலையே, ஃபார்முலா எல்லாம் கரெக்டா வர்றது, நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன் இந்த சம்மு அப்படின்ற மாதிரி ஒரு சம்சயம் வரும், ஒரு குழப்பம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிலையிலே இந்த ஜாதகர் இருக்கார். அவர் நல்லதான் சம்பாத்தியா இருக்கார். அப்புறமா தான் நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து லாஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு 1 lakh சேலரி வந்திருக்கும் சார், அதே போல இந்த மந்த் ஒரு 1,02,000 வந்திருக்கும். ஆனா உங்க மனசுல என்ன இருக்கும்னா 2,000 தான் உங்க மனசுல இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரா ஒரு 1 lakh வந்து ஆட் ஆனது உங்க மனசுல இருக்காது. ப்ராஃபிட்னு பார்த்தா 1,02,000 தானே ப்ராஃபிட். லாஸ்ட் மந்த் 1 lakh வந்தது, இந்த மந்த் அவரு செஞ்ச வேலைக்கு வந்து 1,02,000 வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் நம்ம எடுத்தோம்னா 1,02,000 தான் நம்ம கணக்கு எடுக்கணும் ப்ராஃபிட். ஆனா அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாருன்னா 2,000 தான் ப்ராஃபிட் நினைச்சிட்டு இருப்பாரு. ஸோ அப்ப என்ன வருதுன்னா அந்த லைஃப்ல ப்ராப்ளமே இல்லை இவருக்கு, எந்த வகையிலுமே ப்ராப்ளம் இல்லை. அப்பா சைட்லயோ அம்மா சைட்லயோ குழந்தையில இருந்து வளர்றதுலயோ எஜுகேஷன்லயோ ஃபேமிலி சைடோ சில்ட்ரன் சைடோ லேட் இஷ்யூஸோ அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே கரெக்டா நடந்துட்டதுனாலவே இவருக்கு ஒரு நான் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிட்டு தான் இருக்கனா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட். இன்னொன்னு என்ன ஒண்ணுன்னா 1,5,9 குரு இருக்காரு இல்லையா, குரு இருந்தாவே மேக்சிமம் காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. காம்ப்ளிகேஷன் இந்த கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்றேன் இல்லையா, இந்த கிரானிக் டிசீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிசீஸ் பத்தின ஒருவேளை எனக்கு அந்த வியாதி வந்துருமோ, அந்த வியாதி வந்தா நான் என்ன செய்யறது அப்படின்னு கொஞ்சம் இந்த ஹெல்த் ஓரியன்ட் கவலைகள் இருந்துட்டே இருக்கும். எனக்கு அப்படி உண்டு. அது நான் அது இந்த ஜாதக படிச்சதும் உண்டு அப்படி ஒண்ணு, எனக்கும் அப்படி உண்டு. ஏன்னா அந்த கோவிட் டைம்ல எல்லாமே சிம்டமேட்டிக், ரொம்ப சிம்டமேட்டிக் ஆகி தான் பாசிட்டிவ் ஆச்சு. எனக்கு வந்து சிம்டம்ஸே கிடையாது, வெரி நெக்லிஜிபிள் சிம்டம்ஸ். நான் சும்மா யாருமே நான் இது வரைக்கும் டெஸ்டே கொடுக்கல, சும்மா டெஸ்ட் கொடுக்கலாம், நான் நம்ம இன்னும் டெஸ்டே கொடுக்கலையேன்னு சும்மா டெஸ்ட் கொடுத்தா பாசிட்டிவ் வந்துடுது. அப்போ எனக்கே ஒரு டவுட், நிஜமாவே பாசிட்டிவ் தானே, எல்லாரும் இவ்வளவு சிம்டமேட்டிக்கா இருந்தாலே நான் வந்து ஏ சிம்டமேட்டிக் பிளஸ் சிம்டம்ஸ் இருந்தாலும் நெக்லிஜிபிள் சிம்டம்ஸ் தான் அது. ஸோ இது உண்மைதானா,
அப்படின்ற மாதிரி யாருக்கும் வரல, எல்லாருக்கும் வந்துருது, நமக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு டவுட்ல கொடுத்தேன், பாசிட்டிவ் வந்தது. அப்பவும் எந்த உபதிரவமும் இல்ல, ரொம்ப சுகமா, நார்மல் டேஸை விட அந்த ஒரு 15 days குவாரண்டைன்ல ரொம்ப சுகமா சௌகரியமா இருந்தேன். வேலைக்கு பசிச்சுது, நல்ல தாகம் எடுத்தது. அந்த 15 நாள் இன்னும் அதிகமா சௌகரியமா இருந்தேன். அப்படி எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இந்த இவருது ரொம்ப 2-3 தடவை என்ன கேட்டாருன்னா, ஹெல்த் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், ஃபியூச்சர்ல எனக்கு ஹெல்த் ஓரியன்டாவே இவருடைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஏன்னா கேரியர் வந்து இப்ப இது வரைக்குமே ப்ராப்ளம் இல்லை, இதுக்கு அப்புறமும் ப்ராப்ளம் இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் அவர் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருந்தது என்னன்னா ஹெல்த் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்தது. ஸோ இது ஒன்று ரைட், ஓகே. அப்போ 1-5-9 ஜூபிட்டர்னுடைய தொடர்பு இருந்தது அப்படின்னா வந்து நமக்கு கிரானிக் டிசீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வந்து அது சைக்கலாஜிக்கலா அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா ஒரு திருச்சியில ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் எதர்ச்சியா எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அவருக்கும் அதே மாதிரி அமைப்பு, லக்னத்துல குரு இருந்தார், 1-5-9 இதுவும் அந்த திரிகோணங்கள்ல தொடர்பு இருந்தது. அவருக்கும் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. பட் வந்து நம்ம போன ஜாதகம் பார்த்த மாதிரி அவருக்கு இந்த 10ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து கொஞ்சம் பகையாவோ நீச்சமாவோ எப்படியோ இருந்தார். ஏதோ ஒரு தசா ரீதியாவோ ஏதோ கொஞ்சம் அன்ஃபேவரபிளா இருந்தார். அப்ப அது மட்டும் சொன்ன உங்களோட சுப்பீரியர்ஸ் வந்து உங்களுக்கு அன்ஃபேவரபிளா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவர் வந்து டிரான்ஸ்பருக்காக கேட்டிருந்தார். டிரான்ஸ்பரும் நீங்க ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். பட் வந்து அந்த ஏதோ ஒரு தசையோ ஏதோ ஒரு பீரியட் முடியறது வரைக்கும் உங்களுக்கு அந்த அலைச்சல் இருந்துன்னு தான் இருக்கும் அப்படின்னு. அவரும் என்ன செஞ்சார் அப்படின்னா வந்து ஒரு நியர்லி நாங்க பேசணும் 20 minutes பேசுனதுல நியர்லி 6 to 7 times அவர் வந்து 52 or 53 ஏஜ். அவரும் வந்து டிசீஸ் பத்தியே தான் கேட்டார், ஹெல்த் ஓரியன்டாவே தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டார். டிசீஸ் இருக்குமா, கிரானிக் டிசீஸ் இருக்குமா, காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் இருக்குமா அப்படின்னு. சரி, டிசீஸ் பத்தியே கேட்கறானே, நான் என்ன சொன்னேன், சூரியன் அந்த இடத்துல அன்ஃபேவரபிளா இருக்கு சார், உங்களுக்கு வந்து இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட கண்ணு ப்ராப்ளங்கள் வரலாம், இந்த மெட்ராஸ் ஐயி இல்லைன்னா கண்ணுல சிலருக்கு வந்து ரொம்ப நேரம் ஸ்கிரீன் பார்த்துட்டே இருந்தா கண்ணுல இருந்து ஜலம் வரும், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம்னா அவர் வந்து ரொம்ப பதட்டமாயிட்டார். ஐயோ சார் எனக்கு வந்து கண்ணு ப்ராப்ளம் வரும்ன்றீங்களா அப்படின்னு அவர் ரொம்ப பேனிக் ஆயிட்டார். நான் அப்புறமா சொன்னேன், சார் அப்ப ப்ராப்ளம்லாம் வராது, எல்லாருக்குமே வர்றது தானே. இப்போ சம்மர் வந்ததுன்னா கண் எரிச்சல் இருக்கும், சரியா தூக்கம் இருக்காது, போர்டையே பார்த்து நம்ம லெக்சர் கொடுக்கறதுனால, என்ன ஸ்கிரீனே மானிட்டரையே பார்த்து லெக்சர் கொடுக்கறதுனால கண்ணுல இருந்து ஜலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய நீங்க தீர்த்தம் இன்டேக் எடுத்துக்கணும். இப்போ வந்து சின்னதா அவருக்கு வந்து அவர் ஒரு டிசீஸ் அப்படின்னோடனே ரொம்ப பதட்டமாயிட்டார். ஸோ அது வந்து நம்ம அதை உறுதியா நான் இப்போதைக்கு சொல்லலை. 1-5-9 குரு வந்து தொடர்பு இருக்கார் அப்படின்னா வந்து சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் ஓரியன்ட் கான்சியஸ், ஹெல்த் கான்சியஸ் சொல்றோம் இல்லையா, ஹெல்த் கான்சியஸ். அந்த ஹெல்த் கான்சியஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட். சோ இன்னொரு ஒரு ஜாதகம் பார்த்தோம். இல்ல இவரோட 6ஆம் வீடுல 6th house சுத்தமா இருக்கு, அதோட ஓனர் சுக்கிரன். அண்ட் சுக்கிரனும் நீங்க சொன்ன மாதிரி நல்ல சிச்சுவேஷன்ல தான் இருக்காரு இல்லையா. சுக்கிரன் வந்துட்டு எங்க இருக்காரு, வீடு கொடுத்தவர் அந்த எந்த ஹவுஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரோ, எந்த ஹவுஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த பார்க்க வேண்டியது. ஒரே நிமிஷம், நம்ம இப்ப அந்த தசையை பார்ப்போம். இவருடைய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, இவருக்கு லைஃப்ல சுக்கிர தசை வரப்போறது கிடையாது, லைஃப் லாங். இவருக்கு வந்து இப்ப கடைசியில பாருங்க தசையை தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த தசையில புத்தி, சன்னு புத்தி, மூன் புத்தின்னு போயிட்டு இருக்கு. வந்துருது அந்த தசை அப்படிங்கிறது வந்து இவருக்கு அந்த வீனஸ்ங்கிறது வந்து எங்கேயோ இருக்கு வர்றதுக்கு. அது அது வந்து புக்தியா இல்ல புத்தியா? இது புக்தின்னு எடுத்துக்கலாம். புத்தி கிடையாது, புக்தி, இக்குதி, புக்தி. இப்போ இந்த ஜாதகருக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா தெய்வ அனுகிரகம். இவருக்கு லைஃப் லாங் சுக்கிரதசை வரப்போறதே கிடையாது. இன்கேஸ் இந்த சின்ன வயசுலயோ இப்பயோ டெவலப்பிங் ஸ்டேஜ்லயோ சுக்கிரதசை வந்திருந்ததுன்னா பாடாப்படுத்தி இருக்கும். ஏன் அப்படின்னா உச்சமான சூரியன் கூட இவர் இருக்காரு, சுக்கிரனும் சூரியனும் பரம விரோதின்னு இருக்கும். சுக்கிரன் சூரியன் விரோதி,
அதே போல வந்து சுக்கிரனும் குருவும் குரு ஆனா அதே போல அவரோட 6ஆம் வீடு இருக்கு இல்லையா, 6ஆம் வீடு 6th ஹவுஸ், அதானே ஆமா ரோகஸ்தானம். அந்த ரோகஸ்தானம் ரோகஸ்தானத்தோட அதிபதி வந்து சுக்கிரன் இருக்கு அவரோட. எதுக்குன்னா அது ஆமா துலால வருது இல்லையா, ஆமா துலால தானே வருது அவரோட. அந்த இடம் எது சூடு சூடு அவரோட உஷ்ணம். அல்ல அவரோட ரோகஸ்தானம் வந்துட்டு துலால தானே வருது. ஆமாம் அப்ப ஆமாம் துலால அது சுத்தமா இருக்கு. ஆனா சுக்கிரன் வந்துட்டு அங்க சூரியன் கூட உட்கார்ந்து இருக்காரு. அப்ப ஏதாவது பிரச்சனை வராதா? ஹெல்த் பிரச்சனை உண்டு. ஆனா நம்ம முதல்லயே சொல்லிட்டோம் கிரானிக் டிசீஸ் கிடையாதுன்னு. 1-5-9 குரு வந்து சம்பந்தப்பட்டிருக்காரு. லக்னம் அப்படிங்கறதான தனுஸ்தானம் சரீரம். லக்னம் சரீரம். ஓகே லக்னம் சரீரம். சோ அங்க வந்து குரு பாத்துறதுனால சரீரத்துக்கு உபதிரவம் கிடையாது, கிரானிக் கிடையாது. இந்த வேர்டு கிரானிக் டிசீஸ் கிடையாது. தெரிஞ்சது. ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா? அதுவும் சொன்னேன் நான். இப்போ வீனஸ் அப்படிங்கிறது வந்து உஷ்ணம், மார்ஸ்ங்கிறதும் உஷ்ணம், சன்னுங்கிறதும் உஷ்ணம். சோ இந்த 6ஆம் இடத்துல என்னது உஷ்ணம்னா என்னது? உஷ்ணம்னா அவர் சன்னுங்கிறது வந்து நெருப்பு தானே. ஆமா ஆமா. வீனஸ்ங்கிறதும் நெருப்பு. ஆமா ஓகே ஓகே. நெருப்புன்னு வீனஸ கூட நம்ம நெருப்புன்னு எடுத்துக்க வேண்டாம். சன்னுங்கிறது நெருப்பு, நல்லா தெரிஞ்சது. அப்புறம் மார்ஸ்ங்கிறதும் நெருப்பு. நம்ம அக்னிர் முர்தான் தான் ஆரம்பிக்கிறது மார்ஸுக்கு, அக்னி கிரகம். இப்ப இந்த வீனஸ் என்ன பண்றாரு அப்படின்னா 2 அக்னி கிரகத்தோட சேர்ந்து இருக்காரு, 6ஆம் அதிபதி. ஆமா. ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும் இவருக்கு. அதுவும் அவருக்கும் சொன்னேன் நான். இந்த பிம்பிள்ஸ், ஆக்னேஸ், இந்த கட்டி, முதுகுல கட்டி வர்றது, ஐ ப்ராப்ளம், அதே மாதிரி கண்ணுல ஜலம் வழியிறது, ஹீட் ரிலேட்டடான எல்லா இஷ்யூஸும் இவருக்கு இருக்கும். அதாவது இஷ்யூ மேஜர் ப்ராப்ளம்ஸ் கிடையாது, அப்பப்போ வந்துட்டு போகுது. பிம்பிள் வர்றது போயிடுறது, ஒரு கட்டி வர்றது போயிடுறது. நம்ம கான்ஸ்டிபேஷன் உட்பட ஹீட் ரிலேட்டட் தானே. தூக்கமின்மை, தூக்கம் இல்லாம இருக்கிறது. ஸோ அந்த ஹீட் ரிலேட்டடான அப்பப்போ சின்ன 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 உபதிரவங்கள் அந்த 6ஆம் இடத்து அதிபதி அவருக்கான வேலையை கொடுத்துருவார். ஆனா அதிகமா தரமாட்டார், பெருசா கிரானிக்னு தரமாட்டார். ஏன்னா அவர் இருக்கிறது வந்து நல்ல இடத்துல தான் இருக்கார். ஆனா இதுவே அந்த வீனஸ் வந்து நீச்சமோ, 6ஆம் இடத்து அதிபதி எங்கேயோ நீச்சமோ பகையாகவோ இருந்தாருன்னா அப்ப வச்சு செஞ்சிருவார் அவர். புரிஞ்சுது. சப்போஸ் கன்னியால இருந்திருந்தா, ஆமா நீச்சமா இருந்தா நீச்சமா இருக்கும், அப்போ பிரச்சனையே இருக்கும். ஆமா அப்பவும் பிரச்சனை இல்ல. இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டர் கூட சேர்ந்துடுறாரு. கரெக்ட். குரு இருக்கு. அந்த குரு சூப்பர் சீட் பண்றது. ஆமா குரு வந்து அங்க பவரா இருக்காரு. குரு சுக்கிரன் பார்க்கும். சுக்கிரன் நீச்சமா இருந்தாலும் குரு அங்க நட்பா தான் இருக்காரு. சோ அப்ப அந்த குரு வந்து, ஆனா அந்த நீச்சத்துக்கான உபதிரவமும் செய்வார். முதல்ல சொன்ன மாதிரி காம்ப்ளிகேட்டட் இருக்காது, ஏதோ கொஞ்சம் இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. ஆமா 8 o'clock ஆயிடுச்சு சார். சரி புரிஞ்சுது. தேங்க்யூ. நம்ம பாபம் இதே ஜாதகமோ இல்லைன்னா வேற ஏதோ ஒண்ணு கூட நம்ம ரொம்ப நாளா இது ஒண்ணு டியூல இருக்கு, கோச்சாரம். நம்ம புதன்கிழமை அந்த கோச்சாரம் பார்ப்போம். அன்னைய புதன்கிழமை 7 மணிக்கான கோச்சாரத்தை நம்ம எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஓகே சரி. ஓகே சார். ராம் ராம். வசுதேவ சுதம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ராம் 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 ராம்.